டே 190 ஆஃப் எம்எஸ் எக்ஸல். இன்னைக்கு டே 190ல சைஸ்கியூ இன்வ் ஆர்டி ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, நம்ம டீ குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண போகிறோம். 8 பேட்சஸ் ஆஃப் டீயோட லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பேட்சஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1% வேரியேஷனில் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் எல்லாமே சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணும். எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த இடத்துல பாருங்க, ரிஸ்க் லெவல் நான் 1%னும் பேட்சோட கவுண்ட் 7ன்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் n-1, அங்கே 8 பேட்ச் இருக்கா, -1னா 7, அதுதான் நம்மளோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதையும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். சைஸ்கியூ இன்வ் ஆர்டி ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டியை செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்த உடனே என்ன வருது, நம்மளுக்கு 18.48ன்னு வருதா. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அலாம் லிமிட். இந்த ஸ்கோரை ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு டீ வந்து தாண்டிடுச்சுன்னா, 18.48க்கு மேலே போச்சுன்னா அந்த டீ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ தான் நம்மளோட சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். இதே மாதிரி மோர் எக்ஸல் ஃபார்முலாஸ் கத்துக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.